Hi friends, welcome back to Sabaya kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். எம்மியான டேஸ்டியான காரமான நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நண்டு நான் இன்றைக்கி 1 கிலோ நண்டு எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ நண்டுக்கு 4 இருந்தது. அப்புறம் 2 பெரிய ஆனியனை இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சாப் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் அரைச்சும் எடுத்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், அப்புறம் கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், பெப்பரும் ஜீரகமும் போட்டு அரைச்சி 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தக்காளியை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க, 2 தக்காளி. இப்போது ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆயில் நிறையா சேர்த்துக்கோங்க, ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு. அது ஹீட் ஆன பிறகு நம்ம சாப் பண்ண ஆனியனை சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஆனியன் நல்லா குக் ஆகணும். நீங்கள் அரைச்சி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஃபுல்லாக சாப் பண்ணி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஆனியன் குக் ஆகிடுச்சு. இப்போது தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா குக் ஆகணும். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ரெண்டையும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த கிரேவியில் உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாதி கொதிக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் இதோடைய பச்சை ஸ்மெல்லும் சேர்ந்து மொத்தமாக போய் நல்லா உங்களுக்கு சூப்பரான கிரேவி கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம நண்டு சேர்க்கணும். இது நல்லா பச்சை ஸ்மெல் போன பிறகு தான் நீங்கள் அடுத்து நண்டு சேர்க்கணும், இல்லைன்னா நல்லா இருக்காது. பாருங்கள், நல்லா ஆயில் பிரிஞ்சு சூப்பராக ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஆனியனும் தக்காளியும் குக் ஆகிடுச்சு. இப்போ நண்டு சேர்க்குறோம். எல்லா நண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து உப்பு நான் ஒன்றும் சேர்க்கலை. நம்ம நண்டு சேர்த்த பிறகு மசாலாவையும் உப்பையும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த உப்பு எல்லாமே அந்த நண்டு கூட மிக்ஸ் ஆகும். இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் இதாகவே போட்டால் தான் அதுக்குள்ளே வந்து நமக்கு நண்டுக்குள்ளே வந்து அந்த உப்பு போகும். ஸோ உடனே செஞ்சு சாப்பிட முடியாது. கொஞ்சம் நேரம் குக் பண்ணிவிட்டு அப்புறம் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு குக் பண்ணாலே அதுவே சீக்கிரமாக குக் ஆகிடும். 15 மினிட்ஸில் சூப்பரான நம்ம நண்டு கிரேவி ரெடி ஆயிரும். இதை மூடி போட்டு 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது. இது நம்ம மூடி போட்டோன்னே அது தண்ணி விட்டுருச்சு பாருங்கள், நிறையா விட்டு இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். கிரேவி மாதிரி வேணும்னா இதை நல்லா சுண்ட விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா சுண்ட வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கிரேவி திக்காகிடுச்சு. நல்லா மேலே மட்டும்தான் லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கிரேவி வந்து நல்லா திக்காகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம நண்டு கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் அந்த கிரேவி எவ்வளோ வற்றி வந்திருக்குன்னு தெரியும். சூப்பரான நம்ம நண்டு கிரேவி ரெடி ஆயிருச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.